KL ஃபோட்டோகிராஃபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் KL ராஜா பன்சை. நீங்க நல்ல கேமரா வச்சிருக்கீங்க இல்லையா? ஆனா உங்க படங்கள் ஏதோ அந்த படத்துல ஒரு மிஸ் ஆகிற மாதிரி நீங்க சில சமயத்துல நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க ஆக்சுவலா. ஆனா என்ன அது மிஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு ஆரம்ப காலத்துல அது தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது மாதிரி என்ன விஷயம் நம்ம போட்டோகிராஃபில மிஸ் ஆகுது, எதனால நம்ம படங்கள் சிறப்பா இல்ல அழகா இல்ல அர்த்தமுள்ளதா இல்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா இல்ல அப்படி யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உங்க கேமராவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கேமராவோட ஃப்ரேம்ல நீங்க உங்க சப்ஜெக்ட் எப்படி கம்போஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்தது. இதை ஏஸ்தெட்டிக் கம்போசிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஏஸ்தெட்டிக்கான பிக்சர் காம்போசிஷனை பத்தி நான் பேச போறேன். என்னை பொறுத்தளவுக்கு இந்த காம்போசிஷன் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய தனித்துவத்தை ஒரு போட்டோல காமிக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க KL ஃபோட்டோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு சேரும். பட அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பிக்சர் காம்போசிஷன் இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம லைஃப் லாங்கா படிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இந்த வீடியோல நான் ஒரு சில டிப்ஸ், முக்கியமான டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்றேன். நீங்க ஒரு பிகினரா இருந்தா கட்டாயமா இந்த டிப்ஸ் உங்களுக்கு டைரக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த காம்போசிஷன்ல முதல்ல நான் ஷேர் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு கோல்டன் ரூல் ஆஃப் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போட்டோகிராஃபின்னு சொல்லும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா காம்போசிஷன் சொல்ற சமயத்துல ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் பத்தி பேசுவாங்க. ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய போட்டோகிராஃபி ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க சரி பாதியா டிவைட் பண்ணாம ஒரு 3 டிவிஷன் ஹாரிசான்டலாவும் அண்ட் 3 டிவிஷன் வெர்டிகலாவும் நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் அதுல ஒரு 9 டிவிஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டிவிஷனுக்கு பேர் காம்போசிஷன் கிரிட்ஸ் சொல்லுவாங்க. உங்க கேமராலையும் பாத்தீங்கன்னா நீங்க மிரர்லெஸ் கேமரா வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்போசிஷன் கிரிட்ஸை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். DSLR கேமராஸ் கூட நீங்க லைவ் மோட்ல நீங்க ஒர்க் பண்ற சமயத்துல இந்த மாதிரி காம்போசிஷன் கிரிட்ஸ் உங்களுக்கு ஐ திங்க் ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸோ இந்த காம்போசிஷன் கிரிட்ஸை நீங்க பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய படத்துல இருக்கக்கூடிய காட்சியோட அமைப்புகளை பாத்தீங்கன்னா சரியான முறையில அந்த கேமராவோட அந்த ஃப்ரேமுக்குள்ள நீங்க அதை பெர்ஃபெக்ட்டா நீங்க திங்க் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்ட்ஸ்கேப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பகுதின்னு எது நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்ணிக்கோங்க மைண்ட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எடுக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கைஸ்கேப் இருக்கு ஆக்சுவலா. அதாவது ஒரு டிராமாட்டிக்கான ஒரு கிளவுட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு ரெயின் கிளவுட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. அப்படியே பாக்குறப்போ ரொம்ப பிரமிப்பா இருக்கு அப்படின்னா அதுதான் உங்களோட சப்ஜெக்ட் அந்த லேண்ட்ஸ்கேப் பொறுத்தவரைக்கும் இல்லையா. அப்ப அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு என்ன பண்ணுங்க ஆக்சுவலா, அந்த ஓவரால் ஃப்ரேம்ல நீங்க 3 டிவைட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுல ஒரு 2/3 போர்ஷனை அந்த கிளவுட் போர்ஷனுக்கு கொடுங்க நீங்க. அப்புறம் 1/3 போர்ஷன் கீழே லேண்ட்ஸ்கேப்பா இருக்கலாம், இல்ல ஒரு வாட்டர் ஸ்கேப்பா இருக்கலாம், அதுக்கு நீங்க கொடுக்கலாம். இதுக்கு இன்னொரு சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய படத்துல உங்களுக்கு பாட்டம் போர்ஷன் ஆஃப் த ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அங்கதான் உங்களுக்கு முக்கியமான பகுதி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அந்த போர்ஷனுக்கு 2/3 கொடுத்துட்டு மேல ஸ்கைக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்க லெஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியாவோட 1/3 நீங்க கொடுக்கலாம். இதுதான் இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறது. இது லேண்ட்ஸ்கேப்புக்கு மட்டும் இல்ல, இது எல்லா வகையான பிக்சர்ஸ்க்கும் நீங்க கம்போஸ் பண்ணிக்கலாம். அது எல்லா வகையான பிக்சர்ஸ் கம்போஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா கோல்டன் ரூல் ஆஃப் காம்போசிஷன் சொல்லுவாங்க. இந்த கிரிட் லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இடத்துல இன்டர்செக்ட் பண்ணும். நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க, 4 இடத்துல இன்டர்செக்ட் பண்ணும். ஆக்சுவலா இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படிதான் வைட்டல் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இல்லாட்டி ஆக்டிவிட்டி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க போட்டோகிராஃபி. ஆக்சுவலா இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹியூமன் ஐ இல்லாட்டி ஹியூமன் பிரெயின் ஒரு பிக்சரை பார்க்கும்போது அனலைஸ் பண்ற சமயத்துல அதனுடைய அட்டென்ஷன் இந்த 4 பாயிண்ட்ல அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலா. அதனால நீங்க எடுக்கக்கூடிய படத்துல உங்களுக்கு முக்கியமான காட்சி அமைப்போ இல்லாட்டி முக்கியமான சப்ஜெக்டோ எந்த இடத்துல நீங்க வைக்கணும் கேட்டீங்கன்னா, இந்த 4 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்லயோ 2 பாயிண்ட்லயோ 3 பாயிண்ட்லயோ இல்ல 4 பாயிண்ட்ல கூட என்ன பண்ணலாம், நீங்க அதை அலைன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா படத்தை பாக்குறவங்களுக்கு இந்த காட்சி இல்லாட்டி இந்த சப்ஜெக்ட் மிஸ் ஆகாம உங்களுக்கு கிளியரா தெரியும். இதான் அந்த கோல்டன் ரூல் ஆஃப் காம்போசிஷன் அப்படிங்கிறது. பட அமைப்புல நம்ம அடுத்தபடி தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லாட்டி பயன்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மெயின் சப்ஜெக்டை நீங்க நடுவுல கரெக்டா நீங்க அளவெடுத்து நீங்க சென்டர்ல வச்சு போட்டோ எடுக்காதீங்க. நார்மலா ஒரு பிகினரா நம்ம போட்டோகிராஃபி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே கரெக்டா சென்டர்ல வச்சு போட்டோ எடுப்போம். சோ சென்டர் இஸ் நாட் ஏஸ்தெட்டிக்னு சொல்லுவாங்க போட்டோகிராஃபில. அதாவது ஒரு மையத்துல வச்சு நடுவுல வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் அவ்வளவு ஆர்டிஸ்டிக்கா இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சப்ஜெக்டை நீங்க சென்டர்ல வைக்காம ஸ்லைட்டா ஆஃப் சென்டர் பண்ணுங்க. அது இடது பக்கத்துல பண்ணலாம், இல்லாட்டி வலது பக்கத்துல பண்ணலாம், இல்ல உங்க ஃப்ரேம்க்கு சென்டர்ல இருந்து கொஞ்சம் மேல பண்ணலாம், இல்ல ஃப்ரேம்க்கு சென்டர்ல இருந்து கொஞ்சம் கீழே பண்ணலாம். ஆக்சுவலா கேமராவுடைய ஃப்ரேம் லே அவுட்ல என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் இல்லாட்டி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஸ்லைட்டா ஆஃப் சென்டர் பண்ணி பாருங்க. அந்த படங்கள் பாக்குறப்ப அழகா இருக்கும். இப்படி ஆஃப் சென்டர் பண்ணும்போது இடது பக்கம் பண்றதா வலது பக்கம் பண்றதா அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுடைய சப்ஜெக்ட் சப்போஸ் ஒரு மூவிங் சப்ஜெக்ட் ஆயிருந்து அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா எந்த டைரக்ஷன் நோக்கி இந்த சப்ஜெக்ட் மூவ் பண்றதா இருக்குதோ, உதாரணத்துக்கு நான் இதுல ஒரு கார் படம் காமிச்சிருக்கேன் பாருங்க. சோ எந்த டைரக்ஷன்ல இந்த கார் மூவ் பண்ணுதோ அந்த டைரக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன் நோக்கி பாக்குதோ அந்த டைரக்ஷன்ல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வச்சுக்கலாம். இப்போ இதுல நான் ஒரு பேர்டோட பிக்சர் காமிச்சிருக்கேன். இந்த பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேர்ட் இந்த பக்கம்
திரும்பி பார்க்குதோ அந்த இடத்துல நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மூவ்மெண்ட் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஆக்சுவலாக. முடிஞ்சதுன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பேலன்சிங் எலிமெண்ட் மாதிரி ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டை கொஞ்சம் சின்னதாக நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அது எம்டி ஃப்ரேம் மாதிரி தெரியாமல் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து ஆக்குப்பை ஆக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். அது கூட நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் கட்டாயம். KLR த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 380க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போசிஷன் டிப்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, எங்கேயாவது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் படத்தில் கொண்டு வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த சிமெட்ரி அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். சிமெட்ரினா என்ன கேட்டேன் அப்படின்னா ஒரு மிரர் இமேஜ் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதாவது இடது பக்கம் என்ன இருக்கோ அதே மாதிரி வலது பக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு தாஜ்மஹால் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டிப்பிக்கலாக வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் சென்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கத்துலையும் வந்து பேலன்ஸ்டாக அதனுடைய டிசைன் உங்களுக்கு இருக்கும். இதுதான் அந்த சிமெட்ரின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சில சமயத்தில் வந்து இந்த சிமெட்ரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்கிடெக்சரில் நீங்கள் எடுக்கலாம். அதை தாண்டி வந்து நேச்சர்ல நிறைய இடம். ஈவன் வந்து பட்டர்ஃப்ளை அதனுடைய விங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கத்திலும் ஒரே மாதிரி பேலன்ஸ்டா இருக்கும் ஆக்சுவலாக. அது மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளால நீங்க கரெக்டா சென்டர்ல வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த சிமெட்ரி நீங்க எம்பசைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதையும் தாண்டி இன்னும் சில சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்க ரிஃப்ளெக்ஷன்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க சிமெட்ரிக்குள்ள கொண்டு வரலாம். மெயின் சப்ஜெக்ட் இருக்கு, கீழே ஒரு வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு அப்படின்னா ஃபுல் சப்ஜெக்ட், அதாவது இதுல காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, ஒரு பைக்கர் ஒருத்தர் வந்து ஒரு மழை காலத்துல வண்டி ஓட்டர் போட்டிருக்காரு, பேனிக் ஷாட் நான் எடுத்திருக்கேன். அதுல வந்து மேல இந்த பைக்கர் காமிச்சிருக்கேன், கீழே பாத்தீங்க அப்படின்னா அவரோட ரிஃப்ளெக்ஷன் ஃபுல்லா நான் காமிச்சிருக்கேன் ஆக்சுவலா. இது ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு காம்போசிஷன் ஆக்சுவலா. சோ எந்த இடத்துல வந்து இது மாதிரி ஒரு மிரர் இமேஜ் மாதிரி ஒரு விஷயம் உங்க கண்ணுக்கு படுதோ, எந்த இடத்துல வந்து ரெண்டு சைடு ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து பேலன்ஸ்டா பெர்ஃபெக்ட்டா ஒரே மாதிரி ஷேப்ல ஒரே மாதிரி ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணிக்கோங்க, அந்த படங்களை நீங்க வந்து மையத்துல வச்சு சென்டர்ல வச்சு எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்கிடெக்சர்ல நிறைய சமயத்துல இது மாதிரி நம்ம சென்டர்ல வச்சு எடுக்கிற மாதிரி வரும். இப்போ இதுல நான் காமிச்சிருக்கேன் அந்த படத்தை பாருங்களேன். இது வந்து நான் வந்து செட்டிநாடுல எடுத்த ஒரு படம், ஒரு இன்டீரியர், ஒரு கோர்ட்யார்ட் பிக்சர் ஆக்சுவலா. இதுல வந்து நான் வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு நிறைய லைன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டு அந்த ஷாட் நான் எடுத்திருக்கேன். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நடுவில் இந்த ஃப்ரேம் நடுவில் ஒரு கோடு போட்டீங்கன்னா ரெண்டு பக்கத்துலயும் வந்து அந்த ஆர்கிடெக்சர் வந்து பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் ஆயிருக்கும் ஆக்சுவலா. ஓகே, இதுதான் அந்த சிமெட்ரிக்கல் காம்போசிஷன் அப்படிங்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சிமெட்ரியோட ரொம்ப அழகா இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, அது மேன்மேட் ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வந்து நேச்சுரலா இருக்க ஒரு விஷயமா கூட இருக்கலாம் ஆக்சுவலா. அதை என்ன பண்ணிக்கோங்க, முதல்ல வந்து உள்ள வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலா. அதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்புறம் அதை என்ன பண்ணிக்கோங்க, பெர்ஃபெக்ட்டா உங்க பிக்சர்ல வந்து சிமெட்ரி அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ற மாதிரி அந்த படத்தை நீங்க கம்போஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு டிஃபரெண்டான ஒரு அழகான படமா மாறிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாலாவது நம்ம பார்க்கக்கூடியது கேட்டீங்கன்னா லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் சொல்லுவாங்க. லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நீங்க கோடுகளும் வளைவுகளும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துல வந்து ஒரு ரியலான ஒரு கோடுகள் இருந்தாலும் சரி, இல்ல வந்து இமேஜினரி லைன்ஸ் இருந்தாலும் சரி, இமேஜினரி கர்வ்ஸ்னாலும் சரி தான் ஆக்சுவலா. அதை வந்து உங்களுடைய பிக்சர்ல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா நீங்க காமிச்சிங்க அப்படின்னா அந்த படத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு டெப்த் கிடைக்கும் ஆக்சுவலா. எக்ஸ்ட்ராவான ஒரு 3 டைமென்ஷனல் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஃபீல் ஆஃப் வாக்கிங் த்ரூ. அதாவது நம்ம படங்கள் வந்து 2D பிக்சர்ஸ் இல்லையா, போட்டோஸ் அப்படிங்கிறது. அந்த 2D பிக்சர்ஸ்ல வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஃபீல் வரணும் அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ல, அந்த லொகேஷன்ல, அந்த சீன்ல உங்களுக்கு வந்து ஒரு லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க உங்க பிக்சர்ல கொண்டு வரலாம். இதுல நான் ஒரு சில படங்கள் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதுல வந்து இந்த லைன்ஸையும் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இது நிறைய சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, அந்த லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் கேட்டீங்க அப்படின்னா அந்த லைன்ஸுடைய ஆரம்பத்து உங்களுக்கு இந்த பிகினிங் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ஃப்ரேம் உடைய ஒரு கார்னர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு கார்னருக்கு போனா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இல்ல ரெண்டு கார்னர்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு சென்ட்ரல் போனா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இல்ல வந்து லெஃப்ட் கார்னர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு பெண்ட் ஆயிட்டு திரும்ப லெஃப்ட் கார்னர்ல டாப் கார்னருக்கு போனாலும் நல்லா இருக்கும். சோ அதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஆஃப் வாட் யூ கேன் சே வந்து ஒரு ரிதமேட்டிக் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இந்த லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் ஆக்சுவலா. ஓகே, சோ இந்த கோடுகளும் வளைவுகளும் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய கண் பார்வையை வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் நோக்கி எடுத்துட்டு போகும். இதை தவிர உங்க மெயின் சப்ஜெக்ட் ஒருத்தர் இருக்கு அப்படின்னா இந்த லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் கேட்டீங்க அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட்டுக்கு பாக்குறவங்களுடைய பார்வையை அந்த கோடு வழியா எடுத்துன்னு போய் உங்க சப்ஜெக்ட்ல நீங்க லேண்ட் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஜியோமெட்ரி இஸ் வெரி பவர்ஃபுல் சொல்லுவாங்க. சோ அந்த ஜியோமெட்ரியில வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் ஆர் வெரி வெரி பவர்ஃபுல். இந்த லைன்ஸ் நம்ம பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா வந்து சப்கான்ஷியஸா என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆக்சுவலா. இதுதான் இதுல உள்ள ஒரு விஷயம். இந்த என்டையர் இந்த காம்போசிஷன் கைட்லைன்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா விஷன் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கு. அதாவது ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பிரெயின் அதை எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்
அதுதான் அதனுடைய ஒரு கான்செப்ட். ஸோ கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிப் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோர் கிரவுண்டை முன்னாடி கொண்டு வாங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபோட்டோ உங்கள் சப்ஜெக்ட் எடுத்துறாதீங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அது பார்க்குறப்ப ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அதில் டெப்த்தும் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃபோர் கிரவுண்டில் வச்சுட்டு அப்புறம் உங்கள் சப்ஜெக்டை நீங்கள் கம்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த படங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆர்ச்சஸுக்கு உள்ளே இருந்து அந்த ஆர்ச் வழியாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் காமிக்கலாம். நீங்கள் ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போசிஷனாக உங்களுக்கு இருக்கும். வேறு ஏதோ ஒரு ஃப்ரேமுக்குள்ளே என்ன பண்ணலாம், நீங்கள் இன்னொரு விஷயத்தை காமிக்கலாம். அது வந்து ஃப்ரேம் இன் ஃப்ரேம் சொல்லுவாங்க, இல்லை ஷூட்டிங் த்ரூ தி ஆர்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோர் கிரவுண்ட் எலிமெண்ட். அந்த ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு விண்டோ ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு ஃபோர் கிரவுண்ட் எலிமெண்ட். அதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கூட என்ன பண்ணலாம், நீங்க முன்னாடி நீங்க கம்போஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஓகே, பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பில்டிங் இருக்கு, முன்னாடி என்ன பண்றீங்க வந்து ஒரு அழகான ஒரு பூச்செடியை கம்போஸ் பண்றீங்க. ஆக்சுவலா அந்த பூச்செடி வந்து ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு பெருசா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்லயோ இருக்கு, சின்னதா இருக்கு உங்களுக்கு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட என்டையர் லேண்ட்ஸ்கேப் வந்து பாக்குறப்ப அழகா இருக்கும். அப்போ இந்த பூச்செடியினுடைய சைஸ் வந்து உங்களுக்கு கேமரால பெருசா தெரியறதுனால, பில்டிங்கோட சைஸ் வந்து ரிலேட்டிவ்லி சின்னதா தெரியறதுனால அந்த படத்துல வந்து ஒரு ஃபீல் ஆஃப் வாக்கிங் த்ரூ உங்களுக்கு கிடைக்கும். அதனால நிறைய சமயத்துல இந்த ஃபோர் கிரவுண்ட் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது பிகினர்ஸ் வந்து அதை பண்றதுக்கு மறந்துடுவாங்க. ஆக்சுவலா ஸோ எங்கேயாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்க, ஃபோர் கிரவுண்ட்ல இன்க்ளூஸ் பண்ணுங்க. அது வந்து ஷார்ப்பா இருக்கலாம், இல்ல வந்து அது ஸ்லைட்டா டிஃபோக்கஸ்டா இருந்தா கூட பரவாயில்ல. ஓகே, கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்தா கூட அந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த ஃபோர் கிரவுண்ட் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, உங்களுடைய படத்துல வந்து ஃபர்ஸ்ட் லேயரை ஃபார்ம் பண்ணும். அதுக்கு அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேயர்லயும் ஒரு விஷயம். லேயர் அப்படின்னா வந்து வேற வேற சப்ஜெக்ட்ஸ் வந்து வேற வேற டிஸ்டன்ஸ்ல அந்த போட்டோல தெரியுது. அதுக்கு பேர் லேயர், இல்ல பிளேன்ஸ் சொல்லுவாங்க. எவ்வளவு கூட உங்களுக்கு இந்த லேயர்ஸ் வந்து மல்டிபிளா தெரியுதோ, ஒரு லேயருக்கு இல்லாம 2, 3, 4, 5 லேயர்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் வரும். ஆக்சுவலா அதனால அந்த லேயர்ஸ் வந்து படத்துல காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டைரக்டா போய் ஃபிளாட்டா ஒரு பிக்சர் எடுக்கிறது அப்படிங்கறத மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எஸ்தெட்டிக்கா இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, சோ கேமராவையும் தாண்டி நீங்க பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜியும் தாண்டி நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த காம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு போட்டோகிராஃபருடைய ஒரு சிக்னேச்சர் மாதிரி ரொம்ப பலமான ஒரு விஷயம். அதனால ஒரு படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், லைவ்லியா இருக்கணும், மீனிங்ஃபுல்லா இருக்கணும், பியூட்டிஃபுல்லா இருக்கணும், ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கணும் அப்படின்னா இந்த படங்கள்லாம் கேமரால இருந்து வர்றது இல்லை. இதெல்லாம் போட்டோகிராஃபருடைய தாட் ப்ராசஸ் இருந்து வருது. அதை வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரே வார்த்தையில வந்து போட்டோகிராஃபருடைய காம்போசிஷன்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு இதை தாண்டி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு காம்போசிஷன். ஆக்சுவலா ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவான பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ராவான காம்போசிஷன் டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்னுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் முக்கியமா. ஆக்சுவலா ஓகேவா, ஏன்னா என்னுடைய வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காம்போசிஷன் டிப்ஸ் மட்டும் இல்லை, ஆக்சுவலா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப எலாபரேட்டா, ரொம்ப டீடைல்டா ஒரு கம்ப்ளீட்டா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னுடைய கிளாஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க வீக்கெண்ட் கிளாஸஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அது பேசிக் கோர்ஸா இருக்கலாம், இல்லாட்டி வந்து அட்வான்ஸ் கோர்ஸா இருக்கலாம். ஃபுல் டைம் கிளாஸஸ் கூட நாங்கள் கண்டக்ட் பண்றோம். ஆக்சுவலா 6 months டிப்ளமாஸ் இருக்கு, 1 year டிப்ளமா இருக்கு, அதுல கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். உங்களால நேரடியாக வந்து என்னுடைய கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னா டோன்ட் வரி, யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் மை ஆன்லைன் கிளாஸஸ். ஆக்சுவலா ஓகே, அதாவது வந்து நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க, KLR the photo group தான் போட்டோகிராஃபி கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஓவர் அண்ட் அபவ் த யூடியூப் இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்னோட நீங்க ஆன்லைன்ல ஜூம் மீட்ல அப்படியே 1-to-1 லிங்க் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை டைரக்டா கேட்டு இன்னும் கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆகி நம்ம அந்த விஷயத்தை நம்ம படிக்கலாம். ஆக்சுவலா ஓகேவா, மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.